Hello buddies, welcome to Proud IAS. In this video, we are going to discuss about the one topic, main topic, that is inclusive growth. Inclusive growth na enna? What is inclusive growth? Why it's important? அதோடைய issues என்ன? Is India inclusive or not? India இன்க்ளூசிவாக இருக்கா, இன்க்ளூசிவ் க்ரோத்தாக இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் அது இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னா அதற்கான ஆர்கியூமெண்ட்டையும், இல்லை அது இன்க்ளூசிவ் க்ரோத் இல்லை அப்படின்னா அதற்கான ஆர்கியூமெண்ட்டையும் தான் பார்க்க போகிறோம். ஆர்கியூமெண்ட், அது இன்க்ளூசிவ் க்ரோத் இல்லைன்னா அதற்கான ஆர்கியூமெண்ட், அடுத்தது எஸ்ஸாக இருந்தால் அதற்கான ஆர்கியூமெண்ட், நோவாக இருந்தாலும் அதற்கான ஆர்கியூமெண்ட், அடுத்ததாக இன்க்ளூசிவ் க்ரோத்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வே ஃபார்வர்டு என்ன, வே ஃபார்வர்ட், அடுத்ததாக கன்க்ளூஷன். இதை பார்த்தாவே ஹோலிஸ்டிக்காக இந்த டாபிக் வந்து புரிஞ்சிடும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட், வாட் இஸ் இன்க்ளூசிவ் க்ரோத்? இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னா அக்கார்டிங் டு ஓஇசிடி அப்படிங்கிறவங்க கொடுத்த டெஃபினிஷன் படி இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ எக்கனாமிக் growth that's create a opportunity for all section of society and population and distribute fair distribute and divides fair across the society. இதுதான் இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கான டெஃபினிஷன். ரெண்டாவதா, இதுதான் இன்க்ளூசிவ் க்ரோத், நீ இதை வந்தால் இந்த டெஃபினிஷன் எழுதுனா போதுமானதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் வேணும். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்க டெஃபினிஷன், இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்க டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது, இந்த இன்க்ளூசிவ் க்ரோத் வந்து ஏன் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெடியூஸ் பாவர்ட்டி, அது முக்கியம். ரெடியூஸ் பாவர்ட்டி. அடுத்தது, ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி. பாவர்ட்டியை இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜாபை க்ரியேட் பண்ணுறது மூலமாக வீக்கர் செக்ஷனோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பாவர்ட்டி வந்து கம்மியாகும். அடுத்ததாக, ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னா நேரோ கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். அதாவது பணக்காரனாகிட்டே போவாங்க, ஏழையாகிட்டே இருப்பாங்க. இதை வந்து குறைக்கணும்னா இன்க்ளூசிவ் க்ரோத் வந்து வேணும். அடுத்தது, டு அட்டைன், இது வந்து எஸ்டிஜி கோல் 10 ஞாபகம் வச்சுங்க. எஸ்டிஜி கோல் 10 இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது எஸ்டிஜி கோல் 10. அடுத்தது, ப்ரமோட்ஸ் சோசியல் ஜஸ்டிஸ். அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னாலும் நமக்கு இந்த இன்க்ளூசிவ் க்ரோத் தேவை. நான்காவது, பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். அதாவது டெவலப் பேக்வேர்ட் அண்ட் ரூரல் ஏரியா அலாங் வித் அர்பன் ஏரியாஸ். பேலன்ஸ்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சில ஏரியாவுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா பேக்வேர்டு அண்ட் ரூரல் ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியான டெவலப்மெண்ட் தான் இருக்கும். இதுவே அர்பன் ஏரியாஸ் எல்லாம் அதிகமான டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த இதை குறைக்கணும் அப்படின்னா, அந்த ரீஜனல் இம்பேலன்ஸை குறைக்கணும் அப்படின்னா இந்த இன்க்ளூசிவ் க்ரோத் தேவை. அடுத்தது, ஸ்ட்ரென்தன் ஹியூமன் கேபிட்டல். அதாவது மக்களுக்கு, பீப்புள்ஸுக்கு எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வரது மூலமாக இந்த ஹியூமன் கேபிட்டல் வந்து அதிகமாகும். இதன் மூலமாக அவங்க வந்து
ஈஸியாக ஜாப் எந்த ஜாபுக்கு வேணாலும் போகலாம், ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் ஆகிறதுக்கு இது தேவை. அடுத்தது 6வது பாயிண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இது வந்து உதவுது. எப்படின்னா டீசன்ட் ஜாப், என்கரேஜ் ப்ரொடக்டிவ் அண்டு டீசன்ட் ஜாபுக்கு இது உதவுது. 7வது பாயிண்ட் எம்பவர்ஸ் உமன் அண்டு மார்ஜினலைஸ்டு குரூப், எம்பவர் உமன் அண்டு மார்ஜினலைஸ்டு குரூப் இதற்கு உதவுது. 8வது ப்ரமோட் சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு சோசியல் ஸ்டெபிலிட்டி. இது எப்படின்னு பார்த்தோம்னா க்ரைமு மற்றும் நிறைய இந்த க்ரைமு சோசியல் இன்இக்வாலிட்டியை குறைக்கிறது மூலமாக நமக்கு வந்து இந்த சோசியல் ஸ்டெபிலிட்டி வந்து உருவாகுது. அடுத்தது 9வது பாயிண்ட் ஸ்ட்ரென்தன் டெமோக்ரஸி, அதாவது எவ்ரி சிட்டிசனுக்கு இந்த இன்க்ளூசிவ் குரோத் போய் சேர்றதுனால நமக்கு கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட்டு அதிகமாகி அந்த ட்ரஸ்ட்டு மூலமாக கவர்னன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறது தான் இந்த ஸ்ட்ரென்தன் டெமோக்ரஸி. அடுத்தது ஹெல்ப்ஸ் அச்சீவ் நேஷ்னல் கோல்ஸ், அதாவது இப்போ தான் சொன்னேன் எஸ்டிஜி கோல்ஸ் 10 தான் இந்த ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி. மொத்தம் எஸ்டிஜி கோல்ஸ் 17 இருக்குது. இந்த 17ஐயும் படித்து வச்சுக்கோங்க. எந்த இதில் வேணாலும் இது உதவும். இந்த எஸ்டிஜி கோல் 17ஸும் உதவும். எஸ்டிஜி கோல்ஸ் 10 என்னென்னா ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி, அதுதான் முக்கியம். எஸ்டிஜி 9 வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இனோவேஷனுக்கும் இது உதவுது. இதுதான் இதோட எதற்காக இந்த இன்க்ளூசிவ் குரோத் தேவை அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். அடுத்ததாக கான்ஸ்டியூஷனில் இது எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த இன்க்ளூசிவ் குரோத்தை பற்றி மறைமுகமாக எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி த ரியலைசஸ் ஆஃப் தி விஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 38 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரமோட் சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், ப்ரமோட் சோசியல், எக்கனாமிக் அண்டு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அடுத்ததாக ஆர்டிக்கல் 39 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 39 ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் என்ஷூரிங் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் என்ஷூரிங் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஆர்டிக்கல் 41 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ட் மூலமாக இந்த இன்க்ளூசிவ் குரோத்தை த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் அண்டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் மூலமாக இந்த இன்க்ளூசிவ் குரோத்தை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது என்ன சொல்லணும் பார்த்தோம்னா ரைட் டு ஒர்க், அந்த ஆர்டிகல் 41 என்னன்னா ரைட் டு ஒர்க், எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ட் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், டிசேபிள் மீட் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு. அடுத்ததாக இதுதான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்க வேர்டு. இது என்னென்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இது கொடுத்துருக்கு. அடுத்ததாக இந்த டைமென்ஷன் ஆஃப் இன்க்ளூசிவ் குரோத் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோசியல் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியை குறைக்கும். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியை இது வந்து ரெடியூஸ் பண்ணும். அடுத்தது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. தேர்டு என்ஹான்ஸ் சோசியல் மொபிலிட்டி. அடுத்தது 4 ஃபோர்த்து இது வந்து ஸ்ட்ரென்தன் ஹியூமன் டெவலப்மெண்ட்டை இது ஸ்ட்ரென்தன் பண்ணும். 5 இம்ப்ரூவ் நியூட்ரிஷன் அண்டு
ஃபுட் செக்யூரிட்டி, இம்ப்ரூவ் நியூட்ரிஷன் அண்டு ஃபுட் செக்யூரிட்டியை இது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்ததாக எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து எக்ஸ்பேண்ட் டேக்ஸ் பேஸ், அதை டேக்ஸ் பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும். அதாவது நம்ம அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறது மூலமாக, இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது மூலமாக நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகிறதுனால டேக்ஸ் எல்லோரும் வருமானம் கட்ட ஆரம்பிப்பாங்க. அடுத்தது ரைசஸ் ப்ரொடக்டிவிட்டி, எல்லோரும் வேலைக்கு போகிறதுனால என்ன நடக்கும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு என்ன நடக்கும், ஜிடிபி வந்து வளரும். ஜிடிபி வளர்ந்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறையும். அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையும், ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டுமே குறையும். அடுத்தது ஃபார்மலைசேஷன் ஆஃப் எக்கானமி, ஃபார்மலைசேஷன் ஆஃப் எக்கானமி. அடுத்தது ஸ்ட்ராங் பேஸ், பேலன்ஸ்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்ட்ராங் பேஸாக மாறும், ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் பேஸாக மாறும். அடுத்தது ஸ்ட்ரென்தன் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியாக மாறும். மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியாக இந்த எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ் வந்து மாறும். அடுத்தது கவர்னன்ஸை பொறுத்தளவுக்கு இது குட் கவர்னன்ஸாக இருக்கும், ஸ்ட்ரென்தன் குட் கவர்னன்ஸ். அடுத்தது இம்ப்ரூவ் சர்வீஸ் டெலிவரி, இந்த இன்க்ளூசிவ் க்ரோத்னால சர்வீஸ் டெலிவரி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது பார்ட்டிசிபேஷன் டெவலப்மெண்ட், அதாவது மக்கள் வந்து அதிகமாக எல்லா எக்கனாமிலையும் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க. அடுத்தது கரப்ஷன் வந்து குறையும், ரெடியூஸ் கரப்ஷன். பப்ளிக் ட்ரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் பப்ளிக் ட்ரஸ்ட், இது ரொம்ப முக்கியம். அடுத்த என்வைரான்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு தெரிய வேண்டியது, இது க்ரீன் ஜாப்ஸை ப்ரமோட் பண்ணும். அதாவது சஸ்டெயினபிள் ப்ளஸ்ஸு பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுற மாரி. அடுத்தது நேச்சுரல் ரிசோர்ஸை பாதுகாக்கிற மாரி, அதாவது கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்டு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுக்கு உதவுற மாரி இருந்தால் தான் அது பேர் க்ரீன் ஜாப்ஸ். அடுத்தது கிளைமேட் ரெசிலியண்ட்டு லைவ்லிஹுட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இந்த இன்க்ளூசிவ் க்ரோத் வந்து உதவும். அடுத்தது சப்போர்ட் சஸ்டெயினபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது உதவும். அடுத்தது என்ஷூர் ஜஸ்ட் டிரான்சிஷன் டு லோ கார்பன் எக்கானமிக்கும் இந்த இன்க்ளூசிவ் க்ரோத் வந்து உதவுது. இது தெரிஞ்சால் போதுமானது. அடுத்ததாக இஸ் இந்தியா இன்க்ளூசிவ் அப்படிங்கிறதுக்கு எஸ் ஆர் நோ உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அதாவது இன்க்ளூசிவ் க்ரோத்துனா இதுக்கு தமிழில் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இதற்கு அர்த்தம். இதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா, க்ரோத்துனா என்ன, ஒரு நிமிஷம் க்ரோத்துனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியணும். க்ரோத்துனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியணும். க்ரோத் அப்படின்னா ஜிடிபி மட்டும் வளர்றது க்ரோத். இதுவே டெவலப்மெண்ட் அப்படின்னா ஜிடிபி ப்ளஸ் மக்களோட வாழ்வாதாரம், மக்களோட ஹெல்த்து, நியூட்ரிஷன் ஒழுங்காக கிடைக்கிறது, ஹெல்த்து சரியாக இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும். இது ஹெல்த்லேயே நிறைய வகை இருக்குது, மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்ட்டு. இது கரெக்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். அடுத்தது நியூட்ரிஷன் ஒழுங்காக கிடைச்சா தான் ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் ஜாப்ஸ் நல்லா வேலை செய்ய முடியும். இதுமாரி நிறைய ஃபேக்டர் இருக்குது. ஹெல்த்து, நியூட்ரிஷனு, எஜுகேஷன், ஒரு இதில் எஜுகேஷன் கொடுத்தா தான் ஜிடிபி வந்து வளரும். அடுத்தது எஜுகேஷன் ப்ளஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒரு இதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்தால் தான் இந்த எஜுகேஷனுக்கு அது வந்து உதவும். வெறும் எஜுகேஷனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். க்ரோத்தை விட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் முக்கியம். இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு இன்க்ளூசிவ் க்ரோத்னால தான் அடைய முடியும். இப்போ இந்த இன்க்ளூசிவ் க்ரோத் வந்து இந்தியா இன்க்ளூசிவ் க்ரோத்தாக இப்போ இருக்கிறதுல இருக்கா? 2026 படி இந்த இன்க்ளூசிவ் க்ரோத் இருக்கா? எஸ் ஆர் நோ? உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் எஸ்ன்னு சொல்லுவீங்களா, நோன்னு சொல்லுவீங்களா? எஸ்ன்னு சொல்லுவீங்களா, நோன்னு சொல்லுவீங்களா? இந்த பதில் தான் தேவை. இதை ஆன்சரில் எப்படி ரெப்ளிகேட் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு 30 செகண்டு எஸ் ஆர் நோ
இதை நினச்சிக்கிட்டு எஸ்னா என்னென்ன எதனால் இன்க்ளூசிவ் க்ரோத்தாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நோன்னு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. நோனா இன்க்ளூசிவ் க்ரோத் இன்னும் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லணும். இப்போ நீங்கள் பாயிண்ட்டை வந்து இன்கல்கேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் எஸ் அப்படின்னா சொல்கிறேன், நோனாலும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு இன்க்ளூசிவ் க்ரோத் இது வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணியிருக்கு. வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் படி இதை வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணியிருக்கு. 5.3 இந்த வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் படி 5.3 குறைச்சிருக்கு. டெண்டுல்கர் கமிட்டியோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, டெண்டுல்கர் கமிட்டி அப்படிங்கிறதோட இது வந்து 2.3 இதை வந்து குறைச்சிருக்கு. அடுத்தது மூணாவது பாவர்ட்டி இந்த ரெடியூஸ் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது. இன்க்ளூசிவ் க்ரோத்னா இந்த பாவர்ட்டியை மட்டும் வச்சு இது பண்ணக்கூடாது. சோசியலாக என்ன அப்படின்னா, சோசியல் ப்ரொடெக்ஷன் ஹேஸ் பின் இன்க்ரீஸ்டு. இங்கே சோசியல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா இங்கே பென்ஷன் கொடுக்கறது, இந்த சப்சிடி கொடுக்கறது அப்படின்னா 22% 64.3% மாறி இருக்கு. 22% 64.3% மாறி இருக்கு. அடுத்தது நான்காவது ட்ரிங்கிங் வாட்டர் ஆக்சஸ் இன் ரூரல் பாப்புலேஷன் வந்து 99.6% வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஒரு ஸ்கீம் வந்தது. அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா சானிடைசேஷன். பிரதான் மந்திரி ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிற அந்த மிஷன் மூலமாக நமக்கு வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. 100% ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீயாக இருக்குது. அடுத்தது ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோசியல் சர்வீஸ் செக்டர் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் ஹேஸ் பின் இன்க்ரீஸ்ட். முதல்லையே சொன்னேன், இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஹெல்த்து இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஹெல்த்து எம்ப்ளாய்மெண்ட்டு இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனாவே நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு. இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலமாக நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, பேங்க் அக்கௌண்ட் வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாகவே 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கு. அனைவரையும் உள்ளடக்கி அந்த இது பண்ணியிருக்கு. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். முன்னெல்லாம் சப்சிடிலாம் நம்ம போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வாங்குற மாரி இருக்கும். ஆனால் இப்போ ஆதார் கார்டை லிங்க் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவே நமக்கு வந்து சப்சிடிஸ் வந்தால் அதை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் விழுகிற மாரி பண்ணியிருக்கு. இதுவுமே இந்தியன் கவர்மெண்ட் பண்ணது தான். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, பிஎம் கிசான் 110 MN ஃபார்மர் ஆர் நவ் ரிசீவிங் இன்கம் சப்போர்ட். அதாவது வருஷம் 6,000 ரூபா போடுவாங்க தெரியுமா? உழவருக்கு வந்து வருஷம் 6,000 ரூபா போடுவாங்க. மொத்தம் 3 தவணையாக பிரித்து போடுவாங்க. அந்த 3 தவணையும் இந்த டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் மூலமாக நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. இதன் மூலமாக நமக்கு கொலாட்ரல் ஃப்ரீ, இதை வந்து இப்போ மாற்றிட்டாங்க. சிசு, கிஷோர், தருண் ப்ளஸ் அப்படின்ட்டு இதில் வந்து அப் டு 20 lakhs வரைக்கும், இந்த தருண் ப்ளஸ் வந்து 20 lakhs வரைக்கும் லோன் வந்து கிடைக்கிது. அடுத்ததாக இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக ஹெல்த்து, ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் இவங்க இதில் எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கில் இந்தியா மிஷன் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட், மகாத்மா காந்தி எம்ஜி நரேகா மூலமாக 100 MG நரேகா மூலமாக 100 days அந்த எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி வந்து கொடுத்துருக்கு. இதன் மூலமாக அவங்க வந்து செலவுகளை மெயின்டைன் பண்ண இது உதவுது. அடுத்து மேக் இன் இந்தியா, இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் இது உதவுது. அடுத்து மேக் இன் இந்தியா மூலமாக இது 2014 லான்ச் பண்ணுறது. இதன் மூலமாக இந்தியாவிலேயே அனைத்து பொருட்களையும் தயாரிக்க இந்த மேனுஃபேக்சரிங் ஹப்பாக
மேனுஃபேக்சரிங் ஹப்பாக விளங்குறதுக்காக இந்த மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து கொண்டு வந்து இதற்காக உதவி இருக்குது. அடுத்து பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாவும் இதற்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா இது எதுக்கு அப்படின்னா ஸ்கில் ட்ரைனிங்க்கு இந்த பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா உதவுது. அடுத்தது தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா. தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா இது எதுக்கு அப்படின்னா இது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ரூரல் புவர் யூத் இன்டு எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட் அண்ட் குளோபலி ரிலவெண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்கில் ட்ரைனிங். இந்த தீன் தயாள் உபாத்யாய கிராமின், இந்த கிராமின்னு வருதுல்ல, தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா அப்படிங்கிறது இந்த ரூரல் யூத்தை நம்ம ஸ்கில் டெவலப் எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட் அண்ட் குளோபல் ரிலவெண்ட் ஒர்க் ஃபோர்ஸாக மாற்றுறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து உதவுது. அடுத்ததாக ஜன் சிக்ஷன் சன்ஷதன்ஸ் அப்படிங்கிறது இது எதற்குன்னா ஒகேஷ்னல் ட்ரைனிங். அதாவது உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதோ அந்த கோர்ஸில் நீங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு இது உதவுது. அடுத்து பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா இப்போ தான் கொண்டு வந்தாங்க 2023. இதன் மூலமாக நமக்கு ட்ரெடிஷ்னல் ஆர்டிஷன் அண்டு கிராஃப்ட்ஸ் பீப்புள் மூலமாக அந்த ஸ்கில் ட்ரைனிங்கு அதற்கான டூல் கிட்டு அதுக்கப்புறம் லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதுவும் சப்போர்ட் ஃப்ரீ கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. இதெல்லாம் நம்ம வந்து என்னத்துக்கு பார்க்குறோம் அப்படின்னா இந்தியா இஸ் இன்க்ளூசிவ் அப்படிங்கிறதுக்கான இதுதான் இது. இந்த இந்தியா இன்க்ளூசிவ் அப்படிங்கிறதுக்கான இதில் வந்து நமக்கு டேட்டா பாயிண்ட் தான் முக்கியம். இந்தியா இந்த நிலமையில் 2026 இந்தியா இன்க்ளூசிவ் தானா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதன்படி பார்த்தோம்னா இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் அந்த டேட்டாவை எடுத்து வச்சிங்கன்னா தான் இம்பார்ட்டண்ட். இதில் டேட்டா எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த்தில் மொத்தம் ஃபினான்ஷியலில் இப்போதைக்கு நீங்கள் வந்து மெயின்ஸ் கொடுக்குறீங்களா அதோட கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம். எது அப்படின்னா எஜுகேஷன், ரெண்டாவது ஹெல்த்து, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அடுத்தது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், அஞ்சாவது குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸு, ஆறாவது ஃபினான்ஷியல் பேஸ்டு இன்க்ளூஷன், அடுத்து ஏழாவது பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர். இதெல்லாத்தோட இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இந்த மூணோட நமக்கு வந்து டேட்டா தேவை. ஏன்னா இந்தியா வந்து இன்க்ளூசிவ் ஆகுதா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து அதை எழுதிக்கலாம். எட்டாவது பாவர்ட்டியிலேருந்து ஹவு மெனி பீப்புள்ஸ் வந்து வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். ஒன்பதாவது 8 பாயிண்ட் எழுதினாவே மோஸ்ட்லி போதும். இதில் ஒன்பதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்க்ளூஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். அடுத்தது ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் அது முக்கியம். அடுத்தது சோசியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹவுசிங், இதன் மூலமாக எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். இதெல்லாம் எழுதிட்டீங்க அப்படின்னா இது இந்தியா இஸ் இன்க்ளூசிவ் அப்படின்னா ஆமாம், இதை வச்சு நீங்கள் பாயிண்ட்டை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி எழுதிடலாம். இதுவே இந்தியா நாட் இன்க்ளூசிவ் அப்படின்னா அதற்கும் நமக்கு வந்து பாயிண்ட்டை கொடுக்கணும். வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்டு இதில் என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்திருக்கிறத சொல்கிறேன். டாப் 1% ஆஃப் இந்தியன் பீப்புள் வந்து 40% ஆஃப் வெல்த்தை வந்து வச்சுருக்காங்க. 40% ஆஃப் வெல்த்தை டாப் 1% வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது டாப் 10% ஆஃப் இந்தியன் பீப்புள் வந்து 60% ஆஃப் வெல்த்தை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. 60% ஆஃப் வெல்த்தை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இதுவுமே முக்கியம். அடுத்தது ரெண்டாவது இது இந்தியா வந்து நான் இன்க்ளூசிவ் நோ அப்படிங்கிறதுக்கான
பாயிண்ட்டு. அடுத்தது HDI இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 130 இடத்துல வந்து நம்ம இருக்கோம். நம்ம 193 கண்டிஷனில் நம்ம 130th பிளேஸை பிடிச்சிருக்கோம். இந்த ஆவரேஜ் ஹெல்த்து, எஜுகேஷன் இன்இக்வாலிட்டியை மெஷர் பண்ணுறது தான் இந்த HDI இண்டெக்ஸ் இதில் இருக்கும். அடுத்ததாக குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட்டு. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் நம்ம 102 இடத்துல இருக்கோம், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். அடுத்தது இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு ஒன்று வந்து ரீசெண்டாக விட்டுருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஸ்டண்டிங், வேஸ்டிங், அண்டர் வெயிட். ஸ்டண்டிங் மூலமாக 29% சில்ட்ரன்ஸ் வந்து இந்த ஸ்டண்டிங் பண்ணுறாங்க. வேஸ்டிங் 90% வந்து வேஸ்ட் ஆகுது. அண்டர் வெயிட் அப்படின்னா 31% வந்து அண்டர் வெயிட்டடாக இருக்காங்க. அண்டர் வெயிட் அப்படின்னா BMI கணக்கிடுவாங்கள்ல, அதுமாரி BMI கணக்கிட்டு அதில் அண்டர் வெயிட் தான் இருக்காங்க. அடுத்து இதுலேயே அந்த NFHSோட சர்வேல 50% ஆஃப் உமன் வந்து அனிமிக்காக இருக்காங்க. 50% ஆஃப் உமன் வந்து அனிமிக்காக இருக்காங்க. அடுத்தது 5th 80% ஆஃப் ஃபார்மர் வந்து ஸ்மால் அண்டு மார்ஜினலைஸ்டு ஃபார்மர். அதோட ஃபார்மிங் ரேட் குரோத் வந்து 3.5% ஆஃப் தான் இருக்குது. இந்த ஃபார்மர் வந்து கான்ட்ரிபியூட்ஸ் 16% ஆஃப் GDP. பட் 50% வந்து இந்த ஃபார்மராக இருக்காங்க. ஆனால் அவங்க 16% தான் இந்த ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 50% ஆஃப் பீப்புள் 16% தான் ஜிடிபிக்கு இதாக இருக்காங்க. அடுத்தது ரீஜனல் இம்பேலன்ஸ், அதாவது மகாராஷ்டிரா வந்து ஹை க்ரோத் கண்ட்ரியாக இருக்குது, ஹை க்ரோத்தாக ஸ்டேட்டாக இருக்குது. ஆனால் யூபி வந்து லோ க்ரோத்தாக இருக்குது. இதுவுமே நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வைக்கலாம். அடுத்து ஜெண்டர், குளோபல் ஜெண்டர் கேப்பில் 131 பிளேஸாக இருக்கும். குளோபல் ஜெண்டர் கேப், அதாவது SDG கோல் 5 இருக்குல்ல, SDG கோல் 5 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5ல் ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை பற்றி படிப்போம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி அதில் வந்து ஒன்லி 18% ஆஃப் உமன் ஹாவ் லேண்ட் ஓனர்ஷிப். ஒன்லி 80% ஆஃப் உமன் வந்து இந்தியாவில் லேண்ட் ஓனர்ஷிப்பாக இருக்காங்க. லோ உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனாக இருக்குது. இந்தியாவில் லோ உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனாக இருக்குது. இது வந்து குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் படி நமக்கு கிடைச்சிருக்க தகவல். அடுத்தது பேரியர் ஆஃப் இன்க்ளூசிவ் க்ரோத். அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணாங்க, எஸ் ஆர் நோ. இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணாவே உங்களுக்கு முடிஞ்சிருது. அடுத்தது பேரியர், என்னென்ன பேரியர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வி ஹாவ் ஹேட் அ பாலிசி ஃபெயிலியர். நம்ம பாலிசி வந்து அது ஃபெயிலியர் ஆகிருக்கு. அடுத்தது இன்ஃபார்மல் செக்டார் டோன்ட் ஹாவ் அ சோசியல் செக்யூரிட்டி. இன்ஃபார்மல் செக்டார் டோன்ட் ஹாவ் அ சோசியல் செக்யூரிட்டி. மூணாவது பாயிண்ட்டு, சோசியல் செக்டார் ஸ்பெண்டிங் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. சோசியல் செக்டார் ஸ்பெண்டிங் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. இதை எழுதுனா மட்டும் பத்தாது, இதற்கான டேட்டா கொடுக்கணும். இதற்கான டேட்டா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ 2026 மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா இதற்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக இன்இக்வாலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னு பார்த்தோம்னா இன்இக்வாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, இது ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை கம்மி பண்ணும். இதனால் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட் இதுவுமே அஃபெக்ட் ஆகும். ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுனால எஜுகேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். எஜுகேஷன் அஃபெக்ட் ஆகிறதுனால ஸ்கில் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். இதனால் இது வந்து ஒரு விஸ்கஸ் சைக்கிளாக, அதாவது தொடர்ந்து நடைபெறும். ஏழை வந்து மீண்டும் ஏழையாகவே இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா,
இன்ஈக்குவாலிட்டி மூலமாக அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இதனால் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். எஜுகேஷன் அஃபெக்ட் ஆகிறதுனால அது வந்து லோ ஸ்கில் அண்டு ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாகும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இன்கம் வந்து கம்மியாகும். இந்த கம்மியாகிறதுனால திருப்பியும் நான் இன்க்ளூசிவ் க்ரோத்து தான் இருக்கும். நான் இன்க்ளூசிவ் க்ரோத் இருக்கிறதுனால மார்ஜினலைஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குரூப் வந்து இன்ஈக்குவாலிட்டியாக இருப்பாங்க. இந்த இன்ஈக்குவாலிட்டி திரும்பவும் அந்த அதே சர்க்கிளில் தொடரும். அதாவது இது ஒரு சர்க்கிளாக தொடரும். இதுதான் விஸ்கஸ் சைக்கிள். ஏழையாக இருப்பாங்க, பணக்காரனாகிட்டே போயிட்டு இருப்பாங்க. இங்கே ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர். இதில் அக்ரிகல்ச்சர் க்ரோத் ரேட் வந்து 6வது பாயிண்ட்டு. அக்ரிகல்ச்சர் க்ரோத் ரேட் வந்து கம்மியாகிட்டு வருது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெர்டிலைசர், ஓவர் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் சாயிலை வந்து கம்மி பண்ணுது. இந்த சாயிலை கம்மி பண்ணுறதுனால ஃபார்மருக்கு அதிகமாக தெரியறதில்ல. ஃபார்மரோட இன்கமும் குறையுது. இதுவுமே ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது எக்ஸ்டர்னல் பேரியர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேடு ஃப்ராக்மெண்டேஷன் வந்து நடக்குது. 2வது ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்னால நமக்கு வந்து இந்த இன்ஈக்குவாலிட்டி வருது. 3வது சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்னாலையும் இந்த இன்ஈக்குவாலிட்டி வருது. 4வது கரப்ஷன். இதனாலையும் இந்த இன்ஈக்குவாலிட்டி வந்து நடைபெறுது. இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஹெல்த் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை இதை டார்கெட் பண்ணி என்னென்ன அப்படிங்கிறத சொல்லணும். மென்டல் ஹெல்த்தையும் வளர்க்கணும், ஆஸ் வெல் அஸ் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது 2வது create awareness among the people how to work productively. இதுவும் நம்ம பீப்புளுக்கு மத்தியில் அவேர்னஸை வளர்க்கணும். 3வது வளர்ந்து வரும் டெக்னாலஜிக்கு இணையாக நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணணும். 4வது நம்ம ப்ரைமரி செக்டார்லேருந்து டைரக்ட்லி ஜம்ப் இன்டு சர்வீஸ் செக்டாருக்கு மாறிட்டோம். அதனாலே இங்கே மேனுஃபேக்சர் செக்டார் வந்து ரொம்ப அடி வாங்கிடுச்சு. இதனால் இம்ப்ரூவ் மேனுஃபேக்சரிங் செக்டார் டியூ டு வேரியஸ் ஸ்கீம்ஸ் லைக் MSME, PLI scheme. 3rd இண்டஸ்ட்ரியல் 4.0. இதன் மூலமாக நம்ம வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணணும். இதுவுமே நமக்கு தெரியணும். அடுத்தது நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக இந்த மேனுஃபேக்சர் செக்டார் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது நம்ம இந்த எஜுகேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து கொடுக்கணும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து கொடுக்கணும். இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்கு முக்கியம் நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒழுங்காக இருக்கணும். ஸ்கூல்ஸ் வந்து நல்லா ஒழுங்காக இருக்கணும். தண்ணி ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கணும். அப்புறம் இந்தியா எந்த ஸ்டேஜில் இருக்குது, நம்ம எந்த ஸ்டேஜுக்கு முன்னேறணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். அடுத்தது சோசியல் ஸ்கீம்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சில பேரியர்ஸை கர்டெயில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. பண்ணணும். அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ளஸ் எம்எஸ்பியும் இன்க்ரீஸ் பண்ணணும். 8வது
ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸை அக்ரிகல்ச்சரோட லிங்க் பண்ணணும். அந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டையும் ஃபுட் ப்ராசஸிங் மார்க்கெட்டையும் லிங்க் பண்ணி அதை வந்து எடுக்கணும். இவ்வளோ தான் இந்த வே ஃபார்வர்ட். கன்க்ளூஷனும் அதேமாரி தான். நீங்கள் வந்து கன்க்ளூஷனை வந்து ChatGPT மூலமாக போட்டு give me a catchy phrases regarding to the topic of inclusive growth அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே பெட்டர் கன்க்ளூஷன் வந்து கொடுக்கும். அதை வந்து அதிலேருந்து ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து அதை எழுதிக்கலாம். இதுவுமே போதுமானது. இன்க்ளூசிவ் க்ரோத்தை பொறுத்தளவுக்கு இதுதான். இதை வந்து நீங்கள் ஸ்லைடுனால கொஞ்சம் அடுத்த தடவை நல்ல பிபிடியாக கொண்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.